ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருத்தீஸ் விலாக் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணியாச்சா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கேர் டிப்ஸ் ஃபார் ஃப்ரிஸி ஹேர். ஸோ வாங்க என்னதுன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, தலை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேய்ங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா நல்லது. இல்லை நான் கடையில் வாங்கின அந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கனாலும் நல்லது தான். பட் நீங்கள் இது மாதிரி நேச்சுரலாக இது பண்ண தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது உங்கள் ஹேர் ஸ்ட்ராங்காகும். ஸோ வீக்லி நீங்கள் 5 days இல்லைனா 6 days தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் தலைமுடியில் தலை குளிச்ச அன்றைக்கி நீங்கள் தயவு செஞ்சு தேங்காய் எண்ணெய் தேய்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு கோல்டு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, எப்போவுமே உங்கள் தலையை வந்து எப்போவுமே உங்கள் தலை வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனாலும் இந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர் இருக்கவங்க எப்போவுமே இது ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னா, அந்த ஹைபிஸ்கஸ் லீஃப் அப்புறம் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ரெண்டுத்தையுமே போட்டு ஆலோவேராவோட சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைபிஸ்கஸ் லீஃபையும் ஃப்ளாரையும் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு தலையில் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டிப் நம்பர் 3. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டிப் நம்பர் 3 என்னென்னா, டிப் நம்பர் 3 வந்து உங்கள் தலைக்கு எப்போவுமே நீங்கள் சீரம் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களோட ஹேர் இருக்குது இல்லை, இது மாதிரி தான் ஃப்ரிஸியான ஹேர் இருக்கவங்களுக்கு இருக்கும். என்னோடய ஹேர் கொஞ்சம் வேவி ஹேர் மாதிரி, ஃப்ரிஸான ஹேர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லது. இதோட லிங்க் முடிஞ்சால் நான் தரேன். இது வந்து வேதிக்ஸ் பிராண்டோட எப்படி சொல்கிறது சீரம், ஓகேவா? ஸோ இந்த சீரமும் தேய்க்கலாம், இல்லைனா இன்னொரு சீரம் இருக்குது அதையும் நீங்கள் தேய்க்கலாம். இப்போது நான் ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஹேர் சீரமும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும் உங்களோட ஹேரு. ஸோ டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4 என்னென்னா, எப்போவுமே உங்கள் தலைக்கு ஷாம்பு தேய்ச்சி குளிங்க. எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வார்ம் வாட்டரில் குடிங்க ஷாம்பு தேய்ச்சி குளிக்கும் போது. ஒரு வேளை அது சம்மராக இருந்தால் ரொம்ப கோல்டு வாட்டரில் குளிக்காதீங்க. ஓரளவுக்கு மைல்டு வாட்டரில் குளிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஃபீவர் அது மாதிரி ஒன்றும் வராது. கூடவே நீங்கள் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இது கூட நீங்கள் கண்டிஷ்னரையும் சேர்த்து தேய்க்கணும். அப்போ தான் கண்டிஷ்னர் தேய்ச்சிங்கன்னா உங்களோட ஹேர் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த கண்டிஷ்னர் தேய்ங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இல்லை அப்படியே தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு திரும்பி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் ஹேரை ஃப்ரிஸியாக இருக்க ஹேருக்கு இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி இருக்க ஹேரை இப்படி ஆக்கலாம். அந்த சைடு கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் அதனால அப்படி காட்டினேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய டிப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ரொம்பவே நல்லா வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வேதிக்ஸோட பிராண்ட் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டிப் நம்பர் 5 தானே? 5 தான். ஸோ டிப் நம்பர் 5ல் நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னா, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, சில ஹேருக்கு கொடுக்காது. ஸோ இது மாதிரி சீப் தான் எல்லாருமே வாருவீங்க. இது மாதிரி சீப் வார கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். கூடவே உங்களோட கையும் கொஞ்சம் நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி சீப்பை விட்டுட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சீப்பை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வுட்டிலே வரது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் மாறிடும். ஆனால் அதில் வர கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது கொஞ்சம் தான் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட ஹேர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். மொத்தமாக ஸ்டாப் பண்ண முடியாது ஃப்ரிஸி ஹேரை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்போவே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அயனிங் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் நல்லா. ஸோ நல்லா ஹேர் இருக்கவங்க, அதுவும் ஃப்ரிஸியாக இருக்கவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த சீப்புக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி டிப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, இதே மாதிரி என்னெல்லாம் டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நானும் சீக்கிரமாக வீடியோ போடுவேன். ஸோ பாய் கைஸ்.